மர்மோனே, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுங்களேன். கண்டிப்பா மர்மோனே, இங்க ரொம்ப புழுக்கமா இருக்கு. நம்ம உள்ள போய் சரி, நம்ம ஒரு ஆளை எவ்வளோ வேலை தான் பார்க்குறது. போதா குறைக்கும் மருமகன் வர இங்கே வந்து இருக்காரு. எப்படி தான் இது? அப்பா, ஒரு மனுஷி. அப்பா ஷோ, அத்தை என்னத்த பண்றீங்க? இந்த துணியெல்லாம் துவைச்சு எது காய வைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகனே. என் மக பெங்களூருக்கு ஏதோ வேலை விஷயமா ட்ரைனிங் போயிருக்கு இல்லையா, சரி இந்த வேலையெல்லாம் நான் பண்ணுறேன். இதில் என்ன இருக்கு? அவள் எப்போ வர்றது, எப்போ வந்து துணியெல்லாம் துவைக்கிறது? நீங்கள் பாவம் இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். அதனால இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நானே பார்த்துக்கேன். உங்களுக்கு எந்த சிரமம் வேணாம். கியூட்டத்தை அழகுத்த ஜத்த பட்டுக்கு ஜத்த ஒரு அழகு. ஐயோ, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கத்த. ஐ லைக் இட் அத்த. லைக் இட். ஐயோ, மருமகன் ரொம்ப மூடாயிட்டார் உங்களுக்கு. அவ்வளோ குசில போறாரு. இங்க பாரு, நீ என்ன சொன்ன? 6 மாசத்துல வாரேன்னு சொன்ன. இப்ப என்னடா இப்படி மாத்தி பேசுற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னும் 2 மாசத்துல நீ இங்க வரணும். நீ இங்க இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன எதுவும் சொல்லாத. நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி. ஆமா ஆமா, அப்புறம் நீ வரலன்னா வேற ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். வையா போன. நமக்கும் ஆசை பாசம் இருக்காதா? நம்மளும் மனுஷி தானே, நம்மளுக்கு எதுவும் தோணாதா? என்ன மருமகனே, நல்ல உடம்பு, கட்டு கும்ஸ்தா வச்சிருக்கீங்க. சும்மா அப்படியே கட்டுக்கோப்பா வச்சிருக்கீங்க. ஆமா அத்தை, எப்பவுமே காலையில் எழுந்து பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக ஜாகிங் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி உடம்பு பாடி எக்ஸசைஸ் பண்ணுவீங்களே, அப்படியே கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அதான் அத்தை. உங்கள் மாமாவும் இப்படித்தான். உங்களை மாதிரியே உடம்பு நல்லா கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க. உங்களை பார்க்கும்போது உங்கள் மாமாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்படியாப்பட்ட மாமாவை தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிங்களே. நான் எங்கே அனுப்புனேன்? அவனா தான் போனான். மர்மோனே, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுங்களேன். கண்டிப்பா அத்தை. இப்பயே ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம்.
அப்போ இந்த செல்லு வேண்டாம். அப்படியே திரும்புங்க. இந்த கையை ரொட்டேட் பண்ணுங்க. இந்த ஹேண்டு மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. அப்படியே முறுக்குங்க. அப்படியே முறுக்கி அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இது வந்து மசில்ஸுக்கு வந்து வலி ஏற்படுத்தாது, ஃப்ரீயா இருக்கும். ஆமா பாருங்களேன், இவ்வளவு இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியல. அப்படியே பண்ணிட்டே இருங்க. ஆக்சுவலி இப்படிதான் நம்ம பிடிக்கணும் ட்ரைனிங்னாவே. அப்புறம் இடுப்பை வந்து இங்க பாருங்க, இப்படி 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 இப்படி. ஏன்னா இங்க வந்து கொழுப்பு குறையும். கால் ஸ்டெடியா வைங்க ஃப்ரண்ட்ல. அப்படி இது மட்டும் இடுப்பு மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. பண்ணும்போது பாருங்க அப்படியே உங்க ஃபேட் எல்லாம் குறையும். சூப்பரா பண்றீங்க அத்தை. வாவ். மர்மோனே, இங்க ரொம்ப புழுக்கமா இருக்கு. நம்ம உள்ள போய் இதெல்லாம் பண்ணலாமே. தாராளமா வாங்க. அப்படியே மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. அடியே, நான் தான். போட்டியா டிக்கெட்டு? ஐயோ, நான் இனிமேல் இந்த ஊர் பக்கம் வரமாட்டேன். ஆமாம் ஆமாம், சரி வந்துடுது. அத்தா என்ன பேகு, என்ன ரெடியாகி எங்கே கிளம்புறீங்க? ஒன்றும் இல்லை மர்மோனே, நான் ஊருக்கு கிளம்புறேன். நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன். என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? எதுக்கு திடீர்னு ஊருக்கு கிளம்புறீங்க? மர்மோனே, உங்களை தெரியாதனமா கட்டு மாஸ்தா இருக்கேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் கட்டலுக்கு தூக்கிட்டு போய் என் இடுப்பை உடச்சிட்டீங்க. கட்டிலும் உடஞ்சி போச்சு. நான் இனிமேல் இருக்க மாட்டேன். நான் ஊருக்கு கிளம்புறேன். பா. என்னத்தா இப்படி சொல்கிறீங்க? மாமாவும் என்னோட கட்டு மொத்தமாக இருக்கான்னு சொன்னீங்க. அப்போ கட்டில் உடையில, இப்போ நான் பண்ணனால கட்டில் உடஞ்சிதோ? இல்லை மர்மோனே, உங்களால் கட்டில் உடையல, என்னால் தான் கட்டில் உடஞ்சி. என்னத்த சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒன்றும் இல்லை மர்மோனே, நீங்கள் அசந்து தூங்கிட்டீங்க. நீங்கள் அப்பப்போ அந்த குடிப்பீங்களே மருந்து பாட்டில், அதை கொஞ்சம் போல குடிச்சிட்டேன். நீங்கள் அப்பப்போ அந்த உடம்பு மஸ்தாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பீங்கல்ல, அந்த நினப்பு வந்துருச்சு. வந்து பார்த்தேன், நீங்கள் படுத்துருந்தீங்களா, நான் வேறு மருந்து குடிச்சிட்டேனா, எனக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே, கட்டில் உடஞ்சி போச்சு, என் இடுப்பும் உடஞ்சி போச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன், அப்பப்போ கட்டில் உடையும், என் இடுப்பு உடையும். புது கட்டில் வாங்கிக்கலாம் மருமோனே.
புது இடுப்பு வாங்க முடியாது. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தா வேற மாதிரி ஆகி போயிடும். நான் கிளம்புறேன். அதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. கிளம்புறேன் மருமோனே. சரிங்க அத்தை. நல்லாதான் இருக்காரு. நம்ம வாங்கி வந்தது அவ்வளோதான். அன்னைக்கு நைட்டு நம்ம அவங்களுக்கு ஜிம்மு சொல்லி கொடுத்தோமா இல்லை அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? தேவையில்லாமல் கட்டில் உடஞ்சது இடுப்பு உடஞ்சது கிளம்பிட்டாங்க. பண்ணுறது ரொம்ப ஹெவியாக பண்ணிட்டோமோ ஒரு வேளை. அதான் அந்த அத்தை திரும்பி ஓடுது. திரும்பி வரோம் இடுப்பு சரி பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம்.